இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் இருக்கக்கூடிய இது 15 மார்க்ஸ் கேட்டாலும் நீங்கள் எழுதலாம், 3 மார்க்ஸ் கேட்டாலும் எழுதலாம். என்ன கொஷின்ஸ்னால் இது வந்து டிஸ்டிங்ஷன் பிட்வீன் த பெயில் அண்ட் ஆன்டிசிபேட்டரி பெயில் அப்படின்றாங்க. சப்போஸ் நீங்கள் பெயில் மட்டும் கேட்டாங்கன்னா 3 மார்க்கில் எழுதலாம், இல்லை ஆன்டிசிபேட்டரி பெயில் கேட்டாலும் அது 3 மார்க்கில் எழுதலாம், இல்லை இது ரெண்டுத்துக்குள்ளது வேறுபாடு கேட்டாலும் நீங்கள் எழுதலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இது ஜாமீன் சொல்கிறாங்க. பெயில்னா ஜாமீன், ஆன்டிசிபேட்டரி பெயில் அப்படின்னா முன் ஜாமீன் எடுக்கிறது அப்படின்றாங்க. ஸோ இட் இஸ் அ டெலிட் அண்டர் செக்ஷன் 436. ஜாமீன் வந்து பெயில் வந்து இதனுடைய பிரிவு வந்து 436 கீழே தான் அதை கொண்டு வந்திருக்காங்க. ஆன்டிசிபேட்டரி பெயில் வந்து இட் இஸ் அ டெலிட் அண்டர் செக்ஷன் 438. இது 436, அது 438. அதுக்கடுத்து இட் இஸ் அ டெலிட் அண்டர் ஓல்டு சிஆர்பிசி. பழைய சிஆர்பிசியில் வந்து இருக்கிறது தான் பெயில்ன்றது. ஆன்டிசிபேட்டரி பெயிலோ இட் இஸ் நாட் டெலிட் அண்டர் ஓல்டு, அது வந்து பழைய சிஆர்பிசியில் இது கையாளப்படவில்லை. இது ஆன்டிசிபேட்டரி பெயில் வந்து முன்னிருந்த சிஆர்பிசியில் கிடையாது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இட் இஸ் கிராண்டட் பை மெஜிஸ்ட்ரேட். இது வந்து ஒரு மெஜிஸ்ட்ரால வழங்கப்படுகிறது தான் பெயில்ன்றது. ஆன்டிசிபேட்டரி வந்து இட் இஸ் பை ஹை கோர்ட் அண்ட் செஷன் கோர்ட். ஹை கோர்ட்லாலையும் செஷன் கோர்ட்டாலையும் வழங்கப்படுது. இது வந்து மெஜிஸ்ட்ரேட். இது ஆன்டிசிபேட்டரி பெயில் வந்து ஹை கோர்ட் அண்ட் செஷன் கோர்ட்டால கொடுக்குறாங்க. பெயில் வந்து இட் இஸ் கிராண்டட் ஒன்லி ஆஃப்டர் அரெஸ்ட். அரெஸ்ட் பண்ண பிறகு கொடுக்கறது ஜாமீன், அதாவது கைது செய்யப்பட்ட பின்னரே அது வழங்கப்படும், அது ஜாமீன் அப்படின்னாங்க. இட் இஸ் கிராண்டட் ஒன்லி பிஃபோர் த அரெஸ்ட். ஆன்டிசிபேட்டரி பெயில் அப்படின்றது என்ன, முன்ஜாமீன் எடுக்கிறது, அதாவது அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே போய் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, அதுதான் ஆன்டிசிபேட்டரி பெயில் அப்படின்றது. அதுக்கப்புறம் இட் நீட் நோ பர்சனல் அட்டெண்டன்ஸ். இது தனிப்பட்ட வருகை, அட்டெண்டன்ஸ் வந்து தனிப்பட்ட வருகை எதுவும் தேவை கிடையாது. ஆனால் இதற்கு அப்படி கிடையாது, இதற்கு தனிப்பட்ட வருகை தேவை. இட் இஸ் கிராண்டட், இட் ரெக்வயர்ஸ் பர்சனல் அட்டெண்டன்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இட் ஆஸ் ஆர்டினரி கேரக்டர். இது சாதாரண தன்மை கொண்டதாக இருக்கும். ஆனால் இது வந்து இட் ஆஸ் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி கேரக்டர். இது அசாதாரண தன்மை கொண்டதாக இருக்கும். எதுனா ஆன்டிசிபேட்டரி பெயில். அதுக்கப்புறம் பெயில் வந்து இட் இஸ் கிராண்டட் ஆஃப்டன். இது அடிக்கடி வழங்கப்படுகிறது ஜாமீன் அப்படின்றது. முன்ஜாமீன் அப்படின்றது என்னன்னா இட் இஸ் கிராண்டட் ஸ்பிராங்லி. இது குறைவாக தான், இது அடிக்கடி கொடுக்க முடியும் பெயில்ன்றது. ஆன்டிசிபேட்டரி பெயில் வந்து அடிக்கடி கொடுக்க மாட்டாங்க, குறைவாக தான் கொடுப்பாங்கன்றாங்க. இதுதான் பெயிலுக்கும் ஆன்டிசிபேட்டரிக்கும் பெயிலுக்கும் உள்ள வித்தியாசம். அதனால சப்போஸ் பெயிலுன்னு கேட்டாங்கன்னா இட் இஸ் டெலிட் அண்டர் செக்ஷன் 436, இட் டெலிட் அண்டர் ஓல்டு சிஆர்பிசி, இட் இஸ் கிராண்டட் பை மஜிஸ்ட்ரேட், இட் இஸ் கிராண்டட் ஒன்லி ஆஃப்டர் அரெஸ்ட், it need no personal attendance, it has ordinary characters, it is granted often அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதலாம். பெயில் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அதே நீங்கள் ஆன்டிசிபேட்டரி பெயில் அப்படின்னு கேட்டால், அதாவது முன்ஜாமீன் அப்படின்னு கேட்டாங்கன்னா it is delete under section 438, it is not delete under old CRPC, it is by high court and section court, it is granted only before the arrest, it requires personal attendance, அப்புறம் it has extraordinary கேரக்டர், இட் இஸ் கிராண்டட் ஸ்பிராங்லி அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஸோ நீங்கள் பெயில் ஆன்டிசிபேட்டரி 2 தடவைக்கு 3 தடவை கேளுங்க, உங்களால் கண்டிப்பாக அதை எழுத முடியும். செக்ஷனும் எடுத்துக்கோங்க, சிஆர்பிசியில் கொடுத்துருக்காங்களா, யால் கிராண்டட் பண்ணணும், இதெல்லாம் 1 தடவைக்கு 2 தடவை கேளுங்க, கண்டிப்பாக உங்களால் எக்ஸாம் எழுத முடியும். தேங்க்யூ வியூவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.